ஓகே. ஸோ ஃபீனிக்ஸ்ன்றது இந்த ஆன்சிஸ் மாதிரியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பைத்தானுக்கு. அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேவா? இன்ஸ்டால் விண்டோஸ் OWS. இது எப்படின்னா கோடிங்லேயே இது பண்ணலாம், ரைட்டுங்களா? இன்ஸ்டால் ஃபீனிக்ஸ் ஆன் விண்டோஸ். ஓகே, எல்லாம் கேஎம்ஜே ஏதோ எரர் வருது போல். ஸோ டவுன்லோடு ஃபார் விண்டோஸ், இன்ஸ்டால் ஃபீனிக்ஸ் அண்ட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். ஓகேவா? இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறது ஈஸி. ஸோ டாக்கரையும் முடிச்சிடலாம். விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். சப்சிஸ்டம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அனகோண்டா ஆக்டிவேட் ஃபீனிக்ஸ் ப்ராஜெக்ட். அனகோண்டாவுக்குன்னு ஒரு இது க்ரியேட் பண்ணி பண்ணணும். ஸோ இது எப்படி இருக்கும் சார் ஃபீனிக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்படி கோடிங்காக வரும். ஓகே. ஸோ கோண்டா கண்டெய்னர் டாக்கர். ஸோ டாக்கர் வந்து ப்ரோவில் மட்டும்தான் வேலை செய்யும். சரியா? ப்ரோவில் மட்டும்தான் அதை வேலை செய்ய வைக்க முடியும். ஸோ டாக்கரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருவோம். ஓகே. டாக்கர் ஃபார் விண்டோஸ் அதுவே சொல்லிடும். எப்படின்னா டாக்கர் வந்து இந்த விண்டோஸ் ஹோமில் வந்து இன்ஸ்டால் ஆகாது. ரைட்டா? முன்னாடி அப்படி இருந்துச்சு, இப்போ எப்படின்னு தெரியல. ஓகே. ஆம் பீட்டா விண்டோஸ் x86னா இன்டெல் சம்மந்தமான விஷயம். ஓகே. இப்போ ஃப்ரீ கேட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது 490 MB டவுன்லோட் ஆகட்டும். ஏன்னா ஃபீனிக்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ரைட்டுங்களா? அதனால சொல்கிறேன். ஃபீனிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாஃப்ட்வேரு. ஓகே. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபீனிக்ஸ் ஆன் விண்டோஸ் 11. ஸோ பிடிஎஃப் ஸ்ப்ரிஞ்சர் பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்காங்க. டாக்கர் கண்டெய்னர் WSL. லினக்ஸ் போட்டிங்கன்னா இது பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்பைடர் ஃபெயில்டு மினிமல் இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இதை ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய இதை பார்ப்போம். சரியா? வெயிட் பண்ணும். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு கேட் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன். அதில் ஃபுல்லுமே ஓப்பன் சோர்ஸ் தான், பெய்டு சாஃப்ட்வேரே சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அப்போ டிங்கர் கேடு ஃப்ரீ, ஃபியூஷன் 360 ஃப்ரீயாக என்னன்றது தெரியல. விச்சு கேடு ப்ரோக்ராம் டூ இதுனா BRL கேடு. இது ஒரு வித்தியாசமான கேடு, ரைட்டுங்களா? இதுனா ஆட்டோ கேடு பேஸ்ட் தான். லிப்ரி கேடு இது எல்லாமே ஆட்டோ கேடு பேஸ்ட் தான். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? லிப்ரி கேடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து 2D கேடு. சரிங்களா? 2Dயில் தான் இருக்கும், 3D இருக்கா என்னன்றது தெரியல. அப்புறம் வந்து ஃப்ரீ கேடு கியூ கேடு 2D தான் கொடுத்துருக்கான். ஓப்பன் சோர்ஸ் 2D சிஸ்டம். ஸோ சால்வ் ஸ்பேஸ் பரவாயில்ல. சால்வ் ஸ்பேஸ் வந்து 3Dயில் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த 3Dயில் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து சால்வ் ஸ்பேஸ் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் ஜூன் 2022 போட்டிருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இவங்க தான் வந்து இதோட கிரியேட்டர். சரிங்களா? அப்போ டவுன்லோடில் போய் இதை டவுன்லோட் பண்ணிக்கோ ஸ்டேபிள் வெர்ஷனை. ஓகே. விண்டோஸ் சால்வ் ஸ்பேஸ். ஓகே. இதுக்கும் ஆட்டோகேடுக்கு இருக்கிற வித்தியாசங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் சால்வ் ஸ்பேஸு ஓப்பன் ஸ்கேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஆட்டோகேடுக்கு ஈக்குவலாக கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 3D 2D எல்லாமே கோடிங்லேயே வரும், ரைட்டுங்களா? அப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ விண்டோஸ் 2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? 2021.1. ஓகே. ஓகே. இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சப்பு ஃப்ரீயாக என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். ஓகேவா? ஆன்ஷேப் வந்து ஆன்லைன்லேயே இருக்கும். லியோ கேட் இது என்னென்னு பார்ப்போம். ஈக்ஸ் கேட், நேனோ கேட், ஷாலோமி இதெல்லாம் வந்து ஆன்லைனு. டிங்கர் கேட் வந்து ஆன்லைனு. ஃப்ரீ கேட் பாத் ஒர்க் பெஞ்ச், ஃபியூஷன் 360. ஓகேவா? ஸோ அடுத்து இருக்கிறது ஓப்பன் ஜேஎஸ் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இவ்வளோ தான் இருக்குது ஓப்பன் சோர்ஸ் டோட்டலாக. ஓகே. இப்போ நம்பர் 1 கேட் ஆல்டர்னேட் ரிஸ்கேட். ஓகேவா? ரிஸ்கேட் வந்து ஆட்டோகேடுக்கு கம்ப்ளீட்லி ஆல்டர்னேட். ஓகே. இதை வந்து ரெஜிஸ்டர் டு டவுன்லோட். ஓகே. அதை நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன். ஓகே.
ஸோ லியோ கேடுன்றது அது ஒரு வகையான கேடு. ஓகேவா? ஸோ போட்டுட்டு இது வந்து கம்ப்ளீட்டாக என்னன்றதை பார்ப்போம். லியோ கேட் இஸ் வெரி ஈஸி டு எல்லாமே போட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் தரமாக இருக்குது, சூப்பர். லியோ கேட். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஹீக்ஸ் கேடுனா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்ளிகேஷன். ஓகேவா? ஹீக்ஸ் கேடுன்றது கோடோடு கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, பார்த்து என்னத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, இது வந்து எப்படி இருக்குது? ஸ்கெட்ச் மோட் கேட் கேமுக்கு, ரைட்டுங்களா? கேட் கேம் எல்லாம் சேர்த்து இருக்குது. ஓகே, இது என்னென்னு பார்ப்போம். நானோ கேடு சாஃப்ட்வேர் DWG 2D ஃப்ரீ 3D 2D சாஃப்ட்வேர். இப்போ நான் சொன்னதில் சில இதில் வந்து உண்மையிலே இருக்கும், அது எனக்கு தெரியல, பட் ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நானோ கேடு மெக்கானிக்கா. ஓகேவா? $540 per year. ஆத்தாடி. நானோ கேட் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ஷன் மாடியூல். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங், ஊச்சா எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம், எங்கிட்டே வாங்க அப்படின்றாங்க. சலோமி பிளாட்ஃபார்ம் ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? இது வந்து ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் நியூமரிக்கல் சிமுலேஷன். அப்போ கட்டாயமாக வேணும், ரைட்டா? நியூமரிக்கல் சிமுலேஷன்னா இது இன்றைக்கினா வந்து அசால்ட்டாக பண்ணலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ப்ரீ கம்பைல்டு பைனரிஸ் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ ப்ராடக்ட்டு விண்டோஸ் EXE அவ்வளோதான். ஓகே, EXE இன்ஸ்டாலர் தான் போடணும். ஓகே, யுவர் செக்ஷன் இன்டர்நெட் யூஸ். நான் ஒரு நல்ல பையன், எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா படித்தவங்க. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன், உங்கள் கம்பெனியை நல்லா வச்சுருக்க போகிறேன். என் மெயிலை நான் கொடுக்கணுமே. ஓகே, ஜலகபுல்கா ஜிக்கா ஜகலப்கா பக்கா அட்டு என்ன jigabga.com. சரியா? ஓகே, சப்மிட். நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகே, சலோமி கிளிக் ஹியர் டு டவுன்லோட். ஓகே, இது எத்தனை GB? 1.7 GB. பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து இருக்கிறது கேம் ஒர்க் பெஞ்ச், ஃப்ரீ கேட்லேருந்து வர்றது, சரிங்களா? இதிலேயே வந்து கேம் கொடுத்துருக்கான், ஒண்டர்ஃபுல். இதை பவர் மில்லு அது இதுன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இதை நான் சில ஆட்களை வச்சு எடுக்க சொல்கிறேன். இது டவுன்லோட் பண்ணுறது எங்கிட்டு, அதுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, டுட்டோரியலோடு கொடுத்துட்டாங்க. வச்சுக்க நல்லபடியாக ஏதோ பார்த்து எங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டுருக்காங்க, நல்ல பயிலுக. அப்புறம் வந்து ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன், இது வந்து கம்ப்ளீட்டாக 3D பிரிண்டிங் போடுறது. இதில் ட்ரையல் இருக்குது. ஆட்டோடெஸ்க் ஃபியூஷனு லாலா ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாயாம். 5000 ரூபா இருந்துச்சுன்னா நானாக போய் நல்லபடியாக போய் சாப்பிட்டு தூங்கிடுவேன், ஒரு குடும்பத்தையே நடத்திடுவேன். அந்தளவுக்கு நான் காசு இல்லைன்ட்டு. ஐம் சாரி, ஃப்ரீயாக கொடுத்தினா வாங்கிக்கிறேன், போய்ட்டு வா. அப்புறம் வந்து ஓப்பன் ஸ்கேட் அடுத்தா, அப்போ தான் வந்தார் விநாயக் மாதிரி ஓப்பன் ஸ்கேட். ஓகே, இந்த நிரோமாடி அப்படின்றவங்க தான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. OpenSCAD.org இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கோடிங்கு கரெக்டாக கொடுத்தின்னு வச்சுக்கவேன், நீ வரையவே தேவையில்லை, தட்டி விட்டு நீ பாட்டுக்கு படுத்துக்கலாம். ஓகே, ஆடாமல் ஜெயிச்ச மாட்டேன், நாங்கள் படாமல் ஜெயிச்ச மாட்டேன். அது மாதிரி ஆன்லைன் வெர்ஷன் இருக்குது, டெஸ்க்டாப் ஆப் தான் போகணும். ஐம் சாரி, மித்ததுனா என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஆடாமல் ஜெயிச்ச மாட்டேன் ப்ரீ கம்பைல்டு பைனரி. ஆனால் இதில் ஈஸியாக இன்ஸ்டால் ஆகும் லினக்ஸில். ஓகே, இதுதான் கேடோட உலகம், ரைட்டா? ஓப்பன் ஸ்கேடை நம்ம லேட்டாக இன்ஸ்டால் பண்ணுவோம், மித்ததான் இன்னும் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. லியோ கேடு அது இது லொட்டுலஸ்க்கு எல்லாம். பிரிஸ்கேட் இதை டவுன்லோட் பண்ணோம். இது ஆனால் பெய்டு, கொஞ்சம் அவங்க ஒரு லெவலுக்கு மேலே பெய்டு. சால்விங் PDE இன் ஃபினிக்ஸ், அவங்களே புக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக. ஸோ நீ வந்து இந்த கட்டையை உடைக்கிறது, மட்டையை உடைக்கிறது, செங்கலை உடைக்கிறது, நம்மள மாதிரி இது எல்லாமே என்னது, ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை, அதாவது பஞ்சபூதங்களும் முகவரி ஆட வீடியோ ஓடுதா, அது மாதிரி பஞ்சபூதங்களும் இந்த பைத்தான் கோட்டில் கொண்டு வந்துடலாம். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, அப்பத்தா கும்பிட சொன்ன மாதிரி விருமாண்டியில் அது அனைத்தும் இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வந்துடும். சரியா? இப்போ இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேவியர்-ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கோடிங் வைஸ் ஈஸியாக இருக்கும், ரொம்ப பல்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. சரியா? இப்போ ANSYS-ஓட ஆல்டர்னேட்டிவ், ANSYS ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ், ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர். ஓகே, ஸோ ANSYS ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஆன்சிஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ், ASME டிசைன் சாஃப்ட்வேர், அவியா ப்ரோ சிமுலேஷன், அதுக்கப்புறம் CFD சிமில் சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆன்சிஸ் ஃப்ளூயண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரீ ஆன்சிஸ் ஃப்ளூயண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ஆன்சிஸ் கெட் இட் ஓப்பன் சோர்ஸ் வித் கிட்டப், 10 பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இன்ஜினியர்ஸ், அது வேறு பார்க்கலாம். ஸோ இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா PRG பைப்பிங் FEA மேட் ஈஸி. நீ இதை வாங்கிக்கலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், திருடி பண்ணினா உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி வேலைகள் பார்க்காது. அது வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்தவனுக்கு அழகு இல்லை, சரியா? ஸோ அவியா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அகாடமியா என்னென்னமோ கேட்குறாங்க, ஏதோ சொல்கிறீங்க, ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது பைப்பிங் சாஃப்ட்வேரா, ரைட்டு. இப்போ அசூரா CFD அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கணும்னா எனக்கு தேவையே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுனா வந்து PVR மாலில் அடிச்சுக்கிட்டாங்க, எனக்கு ஒழுங்காக AC வரணும், அப்படி வரலைன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் ஒருத்தன் மேலேருந்து விழுந்தாலும் சாவானா அதுன்றது அந்த ட்ராக் எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ சால்வர் கேப்பபிலிட்டிஸ்னால் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ட்ரை பை அப்படின்னு 2 இருக்குது. ஸோ பேசிக் 4 காம்ப்யூட் கோர்ஸ், ஷேர்டு கான்டாக்டர்ஸ், அட்வான்ஸ்டு ட்ரை நவ், அப்புறம் வந்து ப்ரீமியர் ரிக்வெஸ்ட் கோட். ஸோ இப்போதைக்கு நாங்களாம் வந்து ஒரு ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால் இதை வாங்கிக்கிறோம், ரைட்டுங்களா? அப்போ ஓப்பன் சோர்ஸ் ஆன்சிஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸில் இந்த ஓப்பன் ஃபார்ம் வந்து இது வந்து எப்படின்னா புல்லட்டு இது பண்ணுறது, எல்மர் உண்மையிலே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சாஃப்ட்வேர். கோடாஸ்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், ரைட்டா? கோட் சாட்டான், ஓகே. ஃபீட் ஃப்ளோ, இது ஒரு 15 ஃப்ளோ, ஆஸ்டரு, ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸு. ஸோ ஓப்பன் சோர்ஸோட இதுக்கு போகலாம், விண்டோஸ்க்கு, ஓகே. ஓப்பன் சோர்ஸ் விண்டோஸ் டவுன்லோடு, ஓப்பன் ஃபார்ம் அது, ஓகேவா? ஓப்பன் ஃபார்ம் விண்டோஸ் டவுன்லோட், LOAD, ஓகேவா? ஓப்பன் ஃபார்ம் விண்டோஸ் 10 இன்ஸ்டாலேஷன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். SC ஓகேன்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால் இது சப்சிஸ்டம் போல். சப்சிஸ்டம்னா நீங்கள் இது யூஸ் பண்ணணும், விண்டோஸோட இதோட இது யூஸ் பண்ணணும். அப்போ இதோட டார்கெட்ஸ், இது நான் சப்சிஸ்டம் போடணும்னா வேறு வழியில் போட்டு தான் ஆகணும், சரியா? டார்கெட்ஸை எப்படி வந்து லினக்ஸையே வந்து இதில் போட்டு இது பண்ணணும். அவியா டீட்டெயில் இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், போயிட்டு வாங்க. அசூர் CFD, அப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஓப்பன் சோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் ஃபார்ம்ன்றது ஃப்ளூயிட் சிமுலேஷனு, ஃப்ளூயிட் இதுனா எல்மர், என் வருமானத்துக்கு ஏற்ற தரமான சாஃப்ட்வேர் இதுன்ற மாதிரி. எல்மர் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர், மல்டி ஃபிசிக்கல் சிமுலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்போ இதில் இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால அள்ளி நம்ம கொடுப்பாங்க, ரைட்டா? இதோட டாக்குமெண்டேஷன் ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற விஷயங்களை பார்க்கணும், சரி, ஓகேவா? பைனரிஸ்னால் ப்ரீகம்பைல்டு பைனரிஸ், ஓகே. சோர்ஸ் ஃபோர்ஜ் வந்து நம்ப தகுந்த ஒன்று, அது ஆட்டோமேட்டிக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்துரும், ரைட்டா? எல்மர் இருக்குது. ஸோ ஓப்பன் சோர்ஸு ஆன்சிஸ் இது. ஸோ எல்மர் டவுன்லோட் பண்ணிட்டோம். வேறு வந்து கோட் ஆஸ்டர். இந்த கோட் ஆஸ்டர்ன்றது ஸ்ட்ரக்சர்ஸ் தெர்மோடைனமிக் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச். இது தெர்மோடைனமிக்கில் இருக்கிறது. ஒரு நிமிஷம் பார்ப்போம். கோட் சாட்டன் 2D ஆக்சிலரேட்டட் ஃப்ளோஸ், ஓகேவா? இது மாதிரி சம்மந்தப்பட்டது, இதையும் பார்ப்போம். ஸோ ஃபீட் ஃப்ளோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃபீட் ஃப்ளோ, ஓகேவா? ஃபீட் ஃப்ளோன்றது இதுதான், ஓகே. ஃபீட் ஃப்ளோ டவுன்லோட், ஓகே. LOAD, ஃபீட் ஃப்ளோ சாஃப்ட்வேர் டவுன்லோட். அதாவது ஃபோர்ட்ரான்றது இன்ஜினியர்களுக்காண்டி உருவாக்கப்படுது,
ஓகேவா? இப்போ ஃப்ரீ கேட் ஓசிலே தரோம், வாங்கிக்கிங்க. ரைட்டா? பினாயில் கொடுத்தாலே நம்ம விட மாட்டோம் என்ன. ஸோ எல்லாமே சப்சிஸ்டம் போடுறாங்கப்பா இதில் வந்து. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், இதோட டாக்குமெண்டேஷன் பாருங்கள். இதை கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ப்ரிலிமினரி வெர்ஷன், ஜிவிஎம்பி, டவுன்லோடு, விஷுவலைசிங் டூல்ஸு எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? இது என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இப்போ இதில் இருக்கிற டாக்குமெண்டேஷனை நம்ம பார்க்கணும். லிங்க் டு தி கூகுள் புக்ஸ். ஓகே, லிங்க் பேப்பர் ஆர்கைவ், யூசர் மேனுவல். இப்போ இதில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்கான். 3D இதெல்லாம் கொடுத்துருக்கான். இது என்னென்னு பார்ப்போம். ரைட்டா? ஃபீட் ஃப்ளோன்றது அது ஒரு சாஃப்ட்வேரு. இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, ஓகே, ஈக்குவேஷன்னா கண்டபடி போகுது. எல்லாம் இதாக இருக்குது சரியா? ஒரே ஈக்குவேஷனாக இருக்குது. ஃபோர்ட்ரானு இது வந்து ஆக்சுவலி ஹூக்ஸோட புக் இருக்கும், அதை பேஸ் பண்ணி இருக்குது. ரைட்டா? இதை நம்ம அடுத்து ட்ரை பண்ணுவோம். இதில் இருக்க டோட்டல் இது தான். எல்மர் வந்து கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ். ரைட்டா? அது மாதிரி இது வந்து ஃபுல் ஃப்ளூயிட் சிமுலேஷனுக்கு பார்ப்போம் இதை. ஓகே, ஹை பர்ஃபார்மன்ஸ் அது. ஓகே, இப்போ எல்மரோட குவி மேனுவல், மாடல்ஸ் மேனுவல், சால்வர் மேனுவல், இப்படி போயிட்டே இருந்தால் எத்தனை தான் நம்ம படிக்க. ஓகே, ரைட்டு. இப்போ இது பார்த்தாச்சு. ஓகே, இது இவ்வளோ தான் இருக்கும். நம்ம இது ஃபுல்லுமே கோடாஸ்டரு இதெல்லாம் பார்த்தோம்னா இப்படி போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஆன்சிஸ்ன்றதே ஓப்பன் சோர்ஸ் தான். ரைட்டுங்களா? இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் வெர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்பெனிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ரைட்டா? கம்பெனிக்குள்ளே போய் எவனையாச்சும் காக்கா பிடிச்சி வேலையை கற்றுக்குங்க. எவனையும் கத்தாதீங்க. கற்றுனீங்கன்னா தெருவில் தான் நிற்கணும், வேறு வழியே இல்லை. ஓகேவா? அப்புறம் SU2ன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓசியிலே கிடைப்பது எதாக இருந்தாலும் பினாயிலாக இருந்தால் கூட நம்ம வாங்கி கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்மளை யாருமே அசைக்க முடியாது. ரைட்டுங்களா? ரைட். என்னென்ன ஓசியில் இது வந்து PDE-1 ஆக்டேவ்னு ஒரு சாஃப்ட்வேர், மேட்லேபுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரும். சரியா? இப்போ இதில் வந்து நம்ம டாக்கர் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுவோம். டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா சப்சிஸ்டம் வந்து ஈஸியாக எடுக்கும். ஓகேவா? இது வந்து ஃப்ரீ கேட் தரமாக இருக்கும். ரைட்டுங்களா? இதை ஒரு குரூப்பே சேர்ந்து, ஏன்னா எது ஃப்ரீயாக கிடைக்கிது, நம்ம பயிர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஆடு மாதிரி ஆடுக்கு எப்படி கிணத்துல விழுகுதோ அது மாதிரி ஒவ்வொருத்தையும் முன்னாடி ஒருத்தையும் போய் கிணத்துல தொப்புன்னு விழுந்துருவாங்க. அது மாதிரி இதை சாஃப்ட்வேரை படிக்கினா எதை படிக்கணும், இதை படிக்கணுமா அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு அனாலிசிஸே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனாலிசிஸை வந்து அது நீட்டாக சொல்லும். ஒரு கோடிங்கே வந்துடும். இந்நேரத்துக்குலாம் ChatGPT இதை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இது ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேரு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி பார்ப்போம். ரைட்டுங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து 2D ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ். இந்த ஆட்டோகேடுன்னு செத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். ஆட்டோகேடு படிக்கும், வேலை கிடைக்கும், எனக்கே கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைக்கும்? அதையே யோசிக்கணும் நீ. ரைட்டா? யூஸ் WS Hyper-V ரெக்கமெண்டட். ஓகேவா? WSLன்றது அது ஒரு ஆக்சுவலி WSLன்றது ஒரு நெட்வொர்க்கு ப்ரோட்டோக்கால். ரைட்டுங்களா? டாக்கரை இதுக்கடா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு சொல்லி கொடுக்குறேன், அவனை இதை வச்சு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரைங்க பார்ப்பாங்க. ருக்கோ ஜனாப் இருக்குது, இனிமேல் தான் வேலை. டாக்கர் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஓகேவா? இவர் யார்? ரைட்டா? இன்னொன்று, நம்மளாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனால நம்ம எந்த சாஃப்ட்வேரையும் 3D யூஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க சாஃப்ட்வேரை 3D யூஸ் பண்ணாது. ஏன்னா இப்போ டாக்கரை வச்சு முக்கால்வாசி விஷயங்களை நம்ம உள்ளே எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபீனிக்ஸுக்கு சப்சிஸ்டம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் மித்ததுக்கும் டாக்கர் தான். ரைட்டா? இதை எப்படி பண்ணுறது, இதோட அனாலிசிஸ் எப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, ஸோ டாக்கரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். இவ்வளோ ஃப்ரீயான விஷயத்தையும் நீ இன்ஸ்டால் பண்ணாமலே யூஸ் பண்ணலாம். இதே வந்து நீ பெய்டு வெர்ஷன் டாக்கர்ன்றது கண்டெய்னரைசேஷன். இது என்ன சார் கண்டெய்னரைசேஷன்னா என்ன சார்? ரொம்ப வித்தியாசமாக இருக்கே நீங்கள் சொல்கிற வார்த்தை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்க. ஓகே, இப்போ ஏன் நான் போகிறேன்னா நிறைய பேர் என்னை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கிடையாது. நான் வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்.
ரைட்டா. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா டாக்கருன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா லினக்ஸ் சப்சிஸ்டம் இருக்கும். லினக்ஸ் சப்சிஸ்டன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓஎஸ் ஐஎஸ்ஓ இருக்குல்ல, விண்டோஸ் ஐஎஸ்ஓ இந்த ஒரு பென்ட்ரைவில் போட்டு யூஎஸ்பியில் பூட் லோட் பண்ணுற மாதிரி டாக்கருன்றது ஒரு சாஃப்ட்வேரையோ ஓஎஸ்ஐயோ நம்ம அப்படியே எழுதலாம். இப்போ விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் விர்ச்சுவல் மிஷின்றது அந்த ஐஎஸ்ஓ விண்டோஸ்க்குள்ளே விண்டோஸ் ஓட்டுவேன், விண்டோஸ் 10க்குள்ளே 11 விண்டோஸ் இதுக்குள்ளே எக்ஸ்பி ஓட்டுவேன். இப்போ இதை உள்ளே இழுத்து போட்டு நம்ம ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஆண்ட்ராய்டு போடலாம். அது மாதிரி இது என்ன ஆகும்னா இப்போ 1991 வந்த ஒரு சாஃப்ட்வேர் இப்போ கிடைக்காது, அதுக்குள்ளே இன்ஸ்டாலேஷன் அதை ஃப்ளாப்பினா கிடைக்காது, அதை தூக்கி இதில் போட்டு ரன் பண்ணலாம். ரைட்டா. இப்போ இந்த ரன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இதில் ரன் ஆகும்போது உனக்கு வந்து இன்னும் நான் 200 வருஷம் கழிச்சு நான் ஒரு சாஃப்ட்வேர் நான் இப்போ எழுதின கோடு ஒர்க் ஆகணும். பைத்தான்றது இருக்காது, அப்புறம் சைத்தான் கூட ஒன்று வந்துடும், நல்ல பாம்பு சாரப்பாம்பு கட்டுவரியான்னு கூட வந்துடும். ஏன்னா இப்போ ஜூலியான்ற லாங்குவேஜ் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அது மாதிரி அப்போ 200 வருஷம் கழிச்சு இது எப்படின்னா இதனால் நெட்டில் மெயின்டைன் ஆகும். அதை அப்படியே எடுத்து டாக்கருக்குள்ளே ஒரு கண்டெய்னரை எல்லா இன்ஸ்டாலேஷன் ஃபைலையும் போட்டு நம்ம வச்சிட்டோம்னா அது ஹோஸ்ட் ஓஎஸ்ன்னு இருக்கும். அந்த ஹோஸ்ட் ஓஎஸை அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ணும். அப்போ ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் யூஸ் பண்ணணும்னா இன்ஸ்டாலேஷனே இல்லாமல் நம்ம கோடிங்கை கற்றுக்கலாம். ரைட்டா. இந்த ஆன்சிஸ் இந்த மாதிரி காஸ்ட்லியான சாஃப்ட்வேர்ஸே இல்லாமல் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற கேட் சென்டர் வந்து எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ், எதுவும் பெய்டே சொல்லித்தரக்கூடாது. ஆனால் நான் காசு வாங்காமல் எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு சாப்பிடணும், தூங்கணும், புள்ள குட்டிடணும். ஓகே. இப்போ வந்து கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. இதை ரீஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஒட்டி ரெக்கமெண்டட் செட்டிங்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு ஃபினிஷ் கொடுத்துருங்க டாக்கரை. ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, எஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து ஒரு கண்டெய்னரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம், நம்ம இமெயில் ஐடியை கொடுக்கலாம், அதை கடைசியாக பண்ணோம். ஓகேவா, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்டாக் பேக் அண்ட் டெவலப்பர் பிளாட்ஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு செக்யூரிட்டி ப்ராடக்ட்டு ஸ்டூடெண்ட்டு அது டீச்சரு டேட்டா சயின்டிஸ்ட்டு டெவாப்ஸு. இதில் ப்ராடக்ட் மேனேஜராக நம்ம வரலாம். ஓகேவா, ஏஎம்எல்னு போட்டுக்கலாம், கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஓகே. இப்போ டாக்கர் இன்ஜினியர் ஸ்டாப்டு, அது நெட்டு கனெக்ஷன் இருந்தால் எடுக்கும், அதை கடைசியாக பார்ப்போம். ஓகேவா. இப்போ அடுத்து இருக்கிறது ஓப்பன் ஃபோம். இந்த மிங் டபிள்யூன்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒன்று. இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸான மேத்தமெட்டிக்ஸு, இந்த தியரம் ப்ரூவிங் அதில் நான் சொன்னேனாலே உங்களுக்கு மண்டை குழம்பும். சரியா. ஸோ ஓப்பன் ஃபோம் சிஎஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் மிங் டபிள்யூ இல்லாட்டி எடுக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த வருஷம் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துக்குவோம். விண்டோஸில் வந்து எந்த சில ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது உருவாக்கப்பட்டதே வந்து லினக்ஸ் காண்டி தான். அதனால தான் அந்த இதை பார்த்தாலே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்கும். ஐயோ என்னடா இதை போய் நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு லினக்ஸ் பழகிருச்சுன்னா அதை விட ஈஸியானது எதுவுமே கிடையாது. இப்போது விண்டோஸ் ஓப்பன் ஃபோமிங் இருக்குது. ரைட்டா. டார்கெட்ஸ் ஃபைல் நினைக்கிறேன். ஓகே. ஃப்ரீ கேடு ஓப்பன் ஸ்கேடை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓப்பன் ஸ்கேடு ஒரு நல்ல சாஃப்ட்வேரு. இது வந்து ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இதை விட்டு எங்கேயும் போகவே மாட்டீங்க. கோடிங்லேயே கதைய முடியலாம். சால்வ் ஸ்பேஸை 2 டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். தெரியுதா, அது சாஃப்ட்வேர் வந்துடும். ஓகேவா. பிளெயின் ஸ்கெட்ச்னா பிளெயின், இன்பிளெயின்னா இன்பிளெயினு இப்படி இருக்கும். ஓகேவா. இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் ஷேடடு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா. இப்போ இதில் ஒரு பிளெயினை செலக்ட் பண்ணி அப்படியே எடுத்து வரையலாம். ஓகே. இந்த மாதிரி கேடை விட ஈஸியாக தான் இருக்கும். சொல்லியோ கேடு அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ சலோமி சலோமியா சலோமி இது இஎஸ்ஐ ஓப்பன் ஃபோம். இன்னும் இருக்கிற நிறையா இதை சொல்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்குன்னே ஒரு லினக்ஸ் இருக்குது. அது பேர் வந்து சிஏஇ இன்ஜினியரிங். ஓகே, சிஏஇ லினக்ஸ். சரியா. இது ஒரு நாள் நான் எமுலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. இல்லாட்டி கூட நான் எமுலேட் பண்ணி காட்டுறேன். சிஏஇ லினக்ஸ் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்குனே உள்ளது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் போட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சாஃப்ட்வேர்னா ஐ திங்க் ஃப்ரீ ஃபார்ம்னு நினைக்கிறேன். ரைட்டா. இதில் இருக்க என்னென்ன பேக்கேஜ்ன்றதை பார்ப்போம். ஓகே. என்னென்ன பேக்கேஜ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஏரோடைனமிக்ஸ்னால் இருக்குது. ஓகே. சிஏஇ லினக்ஸில் இந்த மாதிரி ஏரோடைனமிக்ஸ் நினைக்கிறேன். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஏன் யூஸ் பண்ண தெரிய மாட்டேதுன்னா கமர்ஷியலாக இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் நம்மக்கிட்ட தள்ளிட்டாங்க. அதனால் இது யூஸ் பண்ண தெரியாது. நீங்கள் இதில் ரொம்ப பெரிய
வித்வானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை தயாரிச்சிருக்கேன். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேவா? என்னென்ன பேக்கேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம் CAE லினக்ஸில். ஓகே, இப்போ இதில் வந்து ஓப்பன் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இப்போ சலோமின்ற ஒரு இது இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓப்பன் ஃபார்ம் சைடு. இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டாக்கு ப்ராஜெக்ட்டு, எல்மர்ன்ற சாஃப்ட்வேரு, ஓப்பன் ஃபார்மு, கோட் சாட்டியான். ஓகேவா? இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது கோட் ஆஸ்டரு, சலோமி. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஓப்பன் ஃபார்மு, கால்குலிக்ஸ் அப்படின்றது எல்மரு. இம்பேக்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு கட்டையை கொண்டு அடிக்கிறோம், மட்டையை கொண்டு அடிக்கிறோம், அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுன்றதை கூட பார்க்கலாம். ஓகேவா? ஹைப்பர் மெஷ் இதை தான் சொல்லுவாங்க. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஜென்ரலாகவே இந்த கம்பெனிஸ் வந்து இதை நிப்பாட்டிட்டான், வெளியே வராத அளவுக்கு. சரியா? இது வந்து கோட் சாட்டியான். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேர் வந்து இதுதான். ஓகேவா? எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண மறந்தோம்ல, அது எல்லாமே இருக்குது. அப்புறம் சலோமி வந்து சலோமியா. ஓகேவா? மெஷிங்கு, போஸ்ட் மெஷிங்கு, கான்ட்ரிபியூஷனு, யூஏ ஸ்கிரிப்டு, ஒரு ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ், ஓப்பன் ஃபார்மு, கால்குலிக்ஸ். ஓகேவா? மனித எலும்பையே எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மனித எலும்பையே எடுத்து CAE லினக்ஸில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் எல்மர், நம்ம இப்போ பார்த்தது எல்மர். சரியா? அப்புறம் இம்பேக்ட்ன்றது அந்த ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான். ஓகே, அப்புறம் இன்ட்ராப் வேர்ல்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வித்தவுட் FE மெஷஸுக்கு. ஓகேவா? கோட் ஆஸ்டர், டிரான்ஸ்லேஷன், மோஷன், இது ஒரு வித்தியாசமான சாஃப்ட்வேர். ஓகேவா? இதெல்லாம் பார்ப்போம். எல்லாமே இருக்குது. ரைட்டா? இவ்வளோ தான் வந்து இதுக்குன்னே டெடிகேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இப்போ இதில் டவுன்லோடு போனோம்னா என்ன இருக்கும்? ISO ஃபைல் இருக்கும். 2020 தான் கடைசியாக போட்டது. ஓகே, ஸ்டேபிள் வெர்ஷன் வேணுமா? கேட்டகரி ஸ்டேபிள் வெர்ஷன். ஓகே, ISO லைவ் யூஎஸ்பிக்கு போடுறீங்களா, இல்லாட்டி லைட் வெர்ஷன் லைவ் யூஎஸ்பிக்கு வேணுமா அப்படின்றது கேட்குது. ரைட்டா? எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும். என் மக்களுக்கு நான் அதெல்லாம் சொல்லணும். இல்லாட்டி அவங்க இதே மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ இதில் 4.1 GB CAE லைட் லினக்ஸ் தான் இருக்குது. ரைட்டா? டோட்டலி அவங்க சொல்கிறது வந்து 6.6 GB, 6.2 GB ஃபுல் வெர்ஷன் ஃபைல்ஸ். ஓகேவா? இதை சொல்கிறாங்க. ஆனால் 6.2 GB இங்கே இல்லவே இல்லையே. 10.3 GB தான் இருக்குது. சரி, இது லைட் 2020 1.9 வருது. இது கிடையாது. 2.1 வருது. ISO 2020. ஓகே, இந்த CAE லினக்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃப்ரீ கேடு இது மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸ்வீட் ஹோம் ரொம்ப ஒரு நல்ல சிவில் இன்ஜினியருக்கு ரொம்ப ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு. ஓகே, லாஜிசிம் ஸ்டேட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் எக்கனாமிக் அனாலிசிஸ். ஓகே, ஸ்வீட் ஹோம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அதை பற்றியும் சொல்கிறேன். இது சிவிலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான. சிவிலை பற்றி எனக்கு தெரியாது, நான் மெக்கானிக்கல்னால அதை பற்றி ரொம்ப நான் பேச விரும்பலை. ஓகேவா? வெல்கம் டு CAE லினக்ஸ் ப்ரோடக்ட். இதான் உங்களுக்கு இருக்கான். ஓகே, என்னென்ன டவுன்லோட் ஆகிட்டுருக்கு? லாஜிசிம், ஸ்வீட் ஹோமு, CAE லினக்ஸு. ஓகே, ஸோ இதுக்கு மேலேயுமே இருக்கும். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். கோடிங்காகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ சலோமியா ஸோ அவ்வளோதான். சரிங்களா? இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறோம். டாக்கரை யூஸ் பண்ணுறோம். அடுத்து